ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் கிரிக்கெட் தான் ப்ளே பண்ண போகிறேன்னு வாங்க போகலாம். இதில் ஆர்சிபி சிஎஸ்கேல தான் ரொம்ப சேடான இதாக இருக்குது. ஓகேங்களா, நான் யாராக இருக்க போகிறேன்? சரி, ஓகே. நான் வந்து பார்த்திங்கன்னா சார், நான் குஜராத் டைட்டன்ஸாக இருக்கேன். அது பதில் ஆப்பனண்ட்னா டெல்லி கேபிட்டல்ஸ். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட கிரவுண்டில் தான் ப்ளே பண்ண போகிறேன். இவங்க டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா தான் கேப்டன். ஓகேங்களா. பாப்பர் ஸ்குவாட் செலெக்ஷன். நான் நினைக்கிறேன் இந்த எம்ஐ, பிபிகேஎஸ், குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், சன்ரைஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபின்னா லைசன்ஸ் கொடுக்கல போல், நான் தர முடியாதுன்ட்டு இருப்பாங்க. ஆனால் அது இந்த கேமில் வந்தால், ஆனால் இவங்களாம் கொடுத்துருக்காங்கப்பா சூப்பரில். சரி, ஓகே. ஒரு மேட்ச் சரி, ஓகே. சுக்மன் கில்லும் நிற்கிறார். ஆனால் இந்த கேமுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்குங்க. டெல்லி அண்ட் கேப்டன் அக்சர் பட்டேல் டாஸை போடுறார். நம்ம டைல்ஸுன்னு கேட்டிருக்கோம். என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம தான் வின்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவுல் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது அவங்க கிரவுண்டு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் பண்ணலாம். ஸோ நம்ம எடுத்தால் தான் ஒரு டிசிஷன். நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். அபிஷேக் சர்மா. ஆஹா, நம்ம டீமில் ரபாடா, ரஷீத் கான், நிறைய பேர் இருக்காங்கப்பா நம்ம டீமில். சூப்பரில். ஃபஸ்ட்டு நம்ம யார் இறக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம ஒன்றா ஒரு பவுலரான ரபாடா இறக்க போகிறோம். ஓகேங்களா. ஒரு லைக்கை போட்டு பாருங்கப்பா. இப்போ வாங்க, ஓவர் சவுண்டாக இருக்குது, அதனால தான் பார்த்துருக்கேன். கேஎல் ராகுல், பென் டக்கட் வந்துட்டாங்க. அண்ட் நம்மளோட பவுலரானா ககேசோ ரபாடா, அவங்க பேர் எனக்கு வாயில் ஒன்றும் இல்லை, ரபாடா ப்ரோ. ஓகே, கேஎல் ராகுல் வந்துட்டாங்க. 6 செஞ்சுரிஸ், 50s போட்டிருக்காங்க. ஓ மை காட், அதுலேயே ஒரு 50s ரெக்கார்டு வச்சுருக்காங்களே, சூப்பர்ப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரபாடாவுக்கு ஒரு முதல் பால். ரபாடா ப்ரோ ஒரு விக்கெட் பார்க்கலாம். ஓய் சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒரு கேப்பில் போயிருக்கு, பவுண்ட்ரி கிடைக்கும் கன்ஃபார்ம். டேய் யாரா அந்த டான்ஸிங் அம்பையரை விட்டா? ஏன்னா அவன் டான்ஸ் ஆடுறாங்க. ஐயோ, டான்ஸிங் அம்பையர் ப்ரோ ஆடாத ப்ரோ, சரியான டான்ஸ் ஆடுறாங்க. ஓய், சரியான ஸ்விங்கு, ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஆனால் ஐயோ, மிஸ்ஃபீல்டுங்க. அடப்பாவி, என்ன ப்ரோ இப்படி பண்ணிருக்கேன்? ஐயோயோ. நெக்ஸ்ட் இப்போ பென் டக்கட்டா ஏதோ ஒன்று, சிக்லேத்தரா. ஐயோ, சிக்லேத்தரில் வருதுங்க. சரி, நம்மளுக்கு என்ன, ரபாடா ப்ரோவின் 3ஆம் பால். ஐயோ, ஒரு பவுண்ட்ரி கிடைக்காது. அனசு, ஐயோ, மிஸ்ஃபீல்டு பண்ணாதீங்க ப்ரோ. ஓ மை காட், சுக்மன் கில்லுன்னு தான் நினைக்கிறாங்க, தெரில யாரு. இந்த மாதிரிலாம் மிஸ்ஃபீல்டு பண்ணக்கூடாது ப்ரோ, ஃபீல்டிங் மாற்ற முடியும். ஐயோ ப்ரோ, நல்லா பாரு ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள். ஓகே, ஒரு அவுட் ஸ்விங்கர். ஐயோ, நோ பால் போட்டு விட்டானே, ஓ மை காட், ஹேண்ட் ஸ்லிப் போயிடுச்சுங்க. பட் ஸ்டில் இங்கே ஒரு நோ பால் முதல் ஓவரில். நோ வே தட் இஸ் ஓகே, ஸ்டில் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. நீங்கள் ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் போட்டு விட்டு பாருங்கள். ஃப்ரீட்டுங்க, அவங்க அவுட்டே ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ அவங்க தூக்கி தான் அடிக்க பார்ப்பாங்க. அதை பாருங்கள். ஓய், அவங்க பாருங்கள், நேராக சிங்கிள் தாங்க. அண்ணா ஓகே, சூப்பருங்க அண்ணா. சரி, ஓகே வாங்க. அவுட் ஸ்விங்க்கு, ஆமாம் அவுட் ஸ்விங்கர்னாலே தான் விக்கெட்டு. இது விக்கெட்டா? ஒரு ஓவரில் என்னடா இத்தனை அடிக்கிறாங்க? ஓ, ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கையிலங்க, நல்ல பாலுங்க. என்னங்க ஃபீல்ட்ரு ஏதோ சூலேஸ் கேட்டுறாரு. சரி. ஐயோ, இது எப்படியா போவோம்? அவுட் ஸ்விங்கர்னாலே தான் விக்கெட்டு தானே. ஓய், சரியான ஸ்ட்ரோக். ஆனால் ஃபீல்டர் கையில் ப்ரோ, மிஸ்ஃபீல்டு பண்ணிடாதீங்க. ஓகே, கரெக்டுங்க, சிங்கிள் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு ஓவர் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து முகமது சிராஜ் ப்ரோ இங்கே இருக்காங்களா? யார் இருக்கலாம்? சரி, ரஷீத் கான் இறக்கலாமா என்ன? சரி, ஓகே, நான் ரஷீத் கான் ப்ரோ இறக்குறேன். ஓய், அல்டிமேட்டாக இருக்காங்க. HSL அதே மாதிரி தான் இருக்காங்க. உங்கள் பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இவங்க பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக இருக்கும். உங்கள் பவுலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் பவுலிங் ஒரு டிஃப்ரெண்ட் பவுலருங்க. ஓ அதே மாதிரி இருக்குங்க. ஓ மை காட். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு பட் ஸ்டில் பவுண்ட்ரியில் நல்ல வேலை. சூப்பர் பாலாக அவங்க சிங்கிள் ஓடினாங்களா தெரியலையே. ஓகே ஓடி இருக்காங்க போல். சரி ஓகே. அதை மட்டும் மிஸ்ஃபீல்டு பண்ணாமல் தான் ஒரு விக்கெட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் யாருமே இன்னும் தூக்கி அடிக்க பார்க்கல. இன்னும் கூட சிங்கிள் ஓடலான்னு தான் பார்த்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஓவர் மேட்ச்சு. சரி பார்க்கலாம். இதுக்கு மேலே உங்கள்கிட்டையும் காட்டியிருந்தா இன்னும் போர் அடிச்சிடும். நான் வேணால் ஆட்டோ பே போட்டு தான் வரணும். இதுக்கு மேலே எனக்கும் போர் அடிக்க ஆரம்பித்தோம். ஓகேங்களா? ஓய் லெக்கட்ரு. ஓகே சிராஜ் ப்ரோவோட பவுலிங் மட்டும் பார்த்துருங்க. நானும் ஒரே ஒரு பால் மட்டும் தான் போட போகிறேன். அதுக்கு மேலே இன்னும் மறுபடியும் ஒரு ஆட்டோ ப்ளே போட்டு விடப்பேன். ஓகேங்களா? ஏன்னா அவங்க இன்னும் இந்தியா டீம்லேயும் இன்னும் பவுலிங்கில் இருக்காங்களா, அதனால தான். ஓய் சுரான ஸ்விங்குங்க. ஓ மை கேட். நல்ல ஃபீல்டுருங்க. ஸ்லைடு பண்ணி பிடிச்சிட்டாங்க. சூப்பர் ப்ரோ சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ ப்ளே போட்டு விட்டேன். இப்போ வந்து 70 அடிச்சிருக்காங்க. 71 அடித்தா நம்ம வின்னு. ஒரு விக்கெட்டு கூட எடுக்கல போல். சரி ஓகே. சுக்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க எப்போவுமே. அதான் ஜிடியோட ஓப்பனர்ஸ். ஓகே டிசி பிளேயர்ஸ் வராங்க. நம்மளோட ஓப்பனர்ஸ் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இது அசோக் சர்மாவா? அபிஷேக் சர்மான்னு நினச்சிட்டேன். நம்மளோட கேப்டன் வந்திருக்காங்க சுக்மன் கில். ஓகே இந்த இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தான். ஓகே அவுட் ஸ்விங்கர் போடுறாங்க. அவுட் ஸ்விங்கர்னாலே தான் ஹெலிகாப்டரு. ஓகே இது ஒரு நல்ல ஸ்லாட் பாலுங்க. 6 முதல். ஐயோ பவுண்ட்ரிங்க ஆனால் நம்மளுக்கு முதல் பாலே ஒரு 4 வந்திருக்கு. சூப்பர். இவங்க ஒரு ஸ்பின்னர் போல். ஸ்பின்னர் தானே தெரியலையே. அவுட் ஸ்விங்கர் போட்டால் அவங்க ஸ்பின்னர் இல்லை. சரி ஓகே. ஹொய்யா ஒரு பேக் ஷாட் போயிருக்கு. ஓ மை காட் ப்ரோ என்ன ப்ரோ கேட்ச் வர்ற மாதிரி வரீங்க. டைவர்ஸ்டம். ஓகே சூப்பர். இப்போ சாய் சுதர்சன் ப்ரோ தான் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர். வேணால் வாஷிங்டன் சுந்தர். சூப்பர் வாஷிங்டன் சுந்தர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. அவுட் ஸ்விங்கருங்க. அப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ஃபாஸ்ட் லவர்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலரை அண்டர்ஸ்டாண்ட் மேக் பண்ண ஒரு என்னங்க அது பால் பறக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பி ஷாட். வாவ் சூப்பர் ஷாட்டுங்க. 11 ரன்னு அதுக்குள்ளே. ஓகே இது ஒன்றா இந்த சைடு காட்டிக்கலாம். சூப்பர் ஷாட்டுங்க ஃப்ரம் சாய் சுதர்சன். ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும். கிரிட்டு டான்ஸார் அம்பையர். ஓகே ஒரு ஓவரில் 15 அடிச்சிருக்கோம். நல்ல ரன் தான் இதுனா. அவங்க 70க்கு 2 விக்கெட்டுங்க. சூப்பருங்க. நல்லா ஆடுறோம் நம்ம. ஒரு சிங்கிள் ஓடலாம். சிங்கிள் கன்ஃபார்ம்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாபால் பார்த்துடலாம். லாபால் ஒரு 6 வருமானு தெரியல. ஆனால் சிங்கிள் ஓடலாம். பவுண்ட்ரியா? இல்லை பவுண்ட்ரி இல்லைங்க. ஒன்லி சிங்கிள் கம்பெனி. இப்போ நம்மளோட செகண்ட் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இது யாருங்க? அக்யூப் நம்பி அப்படின்னு யாரோ ஒரு பவுலர் வந்திருக்காங்க. இதெல்லாம் யாருன்னே தெரியாது. எனக்கு டிசி பிளேயர்ஸ்லேயே அவ்வளோவா தெரியாது. அக்சர் பட்டேல் தெரியும். ஓ மை காட் ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருப்பேன் கேப்டன். ஓகே என்ன பால்ரா? ஓ மை காட் சரியான ஸ்விங்குங்க. 52 பாலுக்கு 54 அடிக்கணும். நான் ஒரு பாலுமே ஒரு சிங்கிள் ஓடினால நான் ஜெயிச்சுட்டு போயிடுவேன். செம்ம ஷாட்டுங்க. 6 கிடைக்கும். இந்த அம்பையர் தாங்க சூப்பராக இருக்கார். அசால்ட்டாக காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் இருங்க. இங்கே கேமராவும் இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள் கேமராவை பாருங்கள். நான் ரீசம் பண்ணிட்டு இப்படி வச்சு பேட்ஸ்மேனுக்கு மாற்றுவேன். சூப்பராக இருக்குல்ல இந்த கேமில். இந்த மாதிரி அடிக்கிறது கூட காட்டலாம். சூப்பர் நல்ல இது. ஓகே நல்லது. 23 அடிச்சிருக்கும். ஓகே இது என்ன பால்ரா? விக்கெட்டான? ஓ மை காட் சூப்பர் 6ங்க. கரெக்டாக தூக்கி அந்த ஸ்லாட்டுக்கான லென்த்தில் போட்டாங்க.
நான் ஈஸியிலே ஆடுறதுனால தான் எனக்கு ஈஸியாக இருக்கேன் இல்லையான்னு தெரில. உய் ஒய்யோ ஒய்யோ, இந்த மாதிரி டாட் பால்ஸ்லாம் கூட அவங்களுக்கு தேவைப்படும். சூப்பர். ஆனால் இந்த ஓவர் கூட ஒரு பெரிய சூப்பர் ஷாட்டுங்க. பவுண்ட்ரி. ஓகே, பவுண்ட்ரி கிடைக்கும். 33 ரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளோட 3வது ஓவர். மித்தல் ஸ்டார்ஸ். ஓ மை காட், இவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்க. தரமாக போடுவாங்களே. சாய் சுதர்ஷனுக்கு ஸ்ட்ரைக் கிடச்சது ப்ரோ. இங்கே ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு தரமான ஒரு பவுலர். ஆனால் ஸ்பெஷல்னு என்னது? சரியான ஷாட்டுங்க. ஏறி வர்றது தான் ஸ்பெஷல் போல. சூப்பராக காட்டுறாங்களா அம்பேர். நல்லா இருக்குங்க இந்த கேம். ரியல் கிரிக்கெட். நீங்களும் என்ன டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அப்போது மிச்சல் ஸ்டார்ஸ் ப்ரோ வந்து இது டெல்லிக்கா ஆடினாங்க தெரிலங்க. அதான் பேக் ஃபுட். ஓகே, நல்ல வேலை பார்த்து வச்சுட்டேன். மித்தல் ஸ்டார்ஸ்லாம் 3 விக்கெட் எடுத்தாங்க ஒரு ஓவரில். என்ன பண்ணுறது, தரமான ஒரு பவுலராக இருந்தார். ஆனால் என்ன பண்ணுறது, சிங்கிள் ஓடலாம். சிங்கிள் நாட் அவுட்டுங்க. சூப்பர் பால், நாட் அவுட். சிங்கிள் கிடைக்கும். என்னது செகண்ட் இன்னிங்ஸ்? 29 ரன்னு 49 பாலில் வேணுமா? சூப்பரில். ஓகே, லெக்கு கட்டர் பார்த்தீங்களா? அடுத்த பாலே ரொம்ப வெயிட்டாக இறக்குறாங்க. சிக்ஸுங்க. வாட் அ ஹை 6. ஓகே, 44 பாலில் 23. யாராச்சும் செஞ்சுட்டு போடுற மாதிரி இருக்கீங்க? யாராச்சும் இருந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். என்ன பால்ரா, நல்ல வேலை ஜஸ்ட் விக்கெட். சரி, ஓகே, லாபாலி பார்க்கலாம். இன்ஸ்விங்கர்னாலே தான் ஹெலிகாப்டர். எங்கே போகுது பால்? ஓ மை காட், கேட்சுங்க. சுக்மன் கில் அவுட்டுங்க. சுக்மன் கில் கான் ஃபார் 28 ரன்ஸ். இங்கே குஜராத் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட், கேப்டனே வெளியேறியிருக்கார். என்ன அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருக்கா 3 விக்கெட் எடுத்தாங்கன்னு சொன்னோடனே ப்ரோக்கு காண்டாயிடுச்சு போல். ஒரு விக்கெட் எடுத்து குல்தீப் யாதவ் நல்ல ஸ்பின்னர் வந்திருக்காங்க அவங்க டீமில். ஓகே, இவங்களாச்சு. ஆனால் இவங்க நல்ல ஸ்பின்னருங்க, தரமான ஸ்பின்னர். அதே மாதிரி பவுண்ட்ரிங்க ஃபைனலி. பட் ஸ்டில் சுக்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆனதான் கொஞ்சம் சேடாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்சன் ப்ரோக்காச்சும் ஒன்றா ஸ்ட்ரைக் வர வச்சு ஒரு 50 போட வைக்கணும். அடிச்சதே சாய் சுதர்சன் ப்ரோ தானே. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சிங்கிள் வரலாம் ப்ரோ. சிங்கிள் ஏன் டபுள்யூ வரலாம். ரன். ஓ மை காட், அவுட்டுங்க. நோ வே. இங்கே 2வது விக்கெட்டு குஜராத் டைட்டன்ஸ் லாஸ் பண்ணுறாங்க. சரி, ஒரு 50 போட்டுடலான்ற நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போனேன். ஓகே. இது யாருங்க? ஷக்ருத் கான் ப்ரோ. ஓகே, இதெல்லாம் பேட்ஸ்மேனே தெரியாது எனக்கு யாரெல்லாம். ஜாஸ் பட்லர் ப்ரோ தெரியும், பென் ஸ்டோக்ஸ் தெரியும். குல்தீப் யாதவ் ப்ரோ ஃபேஸை பாருங்க, அச்சல் ஒரு ரியல் ஃபேஸ் மாதிரியே இருக்குது. ஒரு ஸ்வீப் ஷாட், ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும். ஓகே, ஆனால் குல்தீப் யாதவ் ப்ரோனா ஒரு டிஃப்ரெண்ட் பவுலிங் போடுறாங்க. 39 பாலுக்கு 14 ரன்னு ஈஸியாக அடிக்கலாங்க. ப்ரோ ஈஸியாக போடுறீங்க ப்ரோ. ஸ்லாட்டு ப்ரோ. இது ஐயோ கேட்சுங்க. ஏங்க குல்தீப் யாதவ் ப்ரோன்னா 2 விக்கெட்டுங்க ஒரு ஓவரில். ஓ மை காட், அவங்க டீம் கேப்டனான அக்ஷர் பட்டேல் ப்ரோவே பிடிச்சிட்டாங்க. ஓ மை காட், ஜாஸ் பட்லர் ப்ரோ வாங்க. இவங்க வேணால் கீப்பிங்கும் போடுவாங்க, பேட்டிங் ஆடுவாங்க. ஜாஸ் பட்லர் ப்ரோ. சரி, ஓகே வாங்க. என்னங்க குல்தீப் யாதவ் ப்ரோ தரமாக விக்கெட் எடுத்துருக்காங்க. 6. ஓ மை காட், ஒரு பிக்கான 6ங்க இந்த ஸ்டேடியமில். ஓகே வாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 8 எத்தனை ரன் அடிக்கணும்னு தெரியலையே. ஓகே, ஒரு 6. ஓ மை காட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளோட 2 ரன்னை
கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு அக்ஷர் பட்டேலும் ரியலாக இருக்காங்கப்பா. நிறைய பேர் சூப்பராக இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் ப்ரோ வந்திருக்காங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 36 பாலில் 2 ரன் அடித்தால் வின். ஓகே, வா, ஒரு 6 விக்கெட்டா? ஓ நோ, கேட்சே போயிட்டுருக்கே. பேக் டு பேக் ஃப்ரெண்ட்ஸ். வாஷிங்டன் சுந்தர் ப்ரோன்னா 0 ரன்னுக்கு அவுட்டுங்க. ஷிட். சரி, ஓகே விடுங்க, நம்ம என்ன பண்ண முடியும். அது 6ன்னு நினச்சேன், ஆனால் 2 ரன் கூட எடுக்க முடியல இன்னும். சரி, ஓகே வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஓய், 6 சிங்கிள் ஓடலாம். டபுள் ஓடலாம். வேணாம், டபுள் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு ரன் எத்தா வின்னு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 அடித்து மீட் பண்ண முடியுதான்னு பார்க்கணுமா? ஓய், பேக் ஷாட். ஓய், என்னது விக்கெட்டா? 6. ஓ, 26 ரன். குஜராத் டைட்டன்ஸ் இந்த ஒரு மேட்சை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டார். எங்க சூப்பராக இருக்குங்க. ஃபைனலி ஒரு வின்னு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம ஒன்றா முடிச்சிட்டோம். மேன் ஆஃப் த மேட்ச் சுப்மன் கில். எவ்வளோ வச்சாங்க தெரியலையே, பட் ஸ்டில் நம்ம அவங்களுக்கு ஒன்றா 2 விக்கெட் தான் போச்சு, நம்மளுக்கு 4. பட் ஸ்டில் நோ ப்ராப்ளம். அதுக்கு என்னங்க, நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே, இந்த ஒரு மேட்ச் ஒன்றா வின் பண்ணிட்டோம். இதோட நான் அந்த ஒரு கேம் பிளே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கேம் பிளேயில் சந்திக்கிறேன்.